ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ட்ராப்டு டேட்டிங் சிம்ஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 2 எபிசோடு 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து உங்களால் முடிவு சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட வேறு விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டீஸ் ஆகும். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த எபிசோடில் ரொம்ப எமோஷனாகவும் நிறைய சரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சீசன் 1ல் நடந்த விஷயம் எல்லாமே ட்விஸ்ட் கொடுத்து மாத்திர வகையில் நிறைய விஷயத்த பண்ணிருக்கானுங்க. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க, நம்பிக்கையில் தொடர்ச்சியாக போடுறேன். சரிங்க, இதோட கதைக்குள்ள போலாமா? இப்போ ஒட்டுமீசை வச்சுட்டு இருக்கிற அந்த மினிஸ்டர் ராயல் கேபிட்டலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெருங்கி மொத்தமாக அழிச்சிடலாம். பிரின்சஸ் எப்படி இருக்காங்க? மினிஸ்டர் இப்போதைக்கு பிரின்சஸால எழுந்து நிற்க முடியல, ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா அவங்க இன்னமும் உயிரோட இருப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். இந்த மிகப்பெரிய 2 மான்ஸ்டர்ஸை வச்சு மொத்தமும் எல்லாத்தையும் அழிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இவங்க கிட்ட நோக்கி போகும்போது அவங்க இடத்துல வந்து பார்டர்ஸ்ல ஃபோர்ஸ் இருப்பாங்களே, அந்த ஃபோர்ஸை சேர்ந்தவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கடுப்பாய் கத்திக்கிறானுங்க. அவங்களே ஒருத்தர் என்னன்னா நின்று சண்டை போடணும்னு சொல்லிட்டு வீராப்பா பேசுறான், இன்னொருத்தர் என்னன்னா நம்மளால தாங்க முடியாதப்ப அடியாலாம் சொல்லிட்டு திரும்ப கிளம்ப சொல்றான். ஸோ வேற வழி இல்லாம பயந்து ஓடுறதுல ஒத்துமையா இருக்கானுங்க. ஸோ அப்புறம் அவனுங்க எல்லாருமே திரும்ப நாட்டுக்குள்ளேயே ஓடிடுவானுங்க. பாவம் அங்க இருக்கிற சில மக்களுடைய நிலைமை தான் மோசமாகுது. அவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸால பாதிப்படைகிறாங்க. இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக ஹீரோவே இப்ப களத்துல இறங்க போறதா நம்ம குவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே சீரியஸாவா சொல்றேன்? ஆமா, இந்த கிண்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம இதை தடுக்கலாம் இறந்துடுவாங்க. தப்பிச்சு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கண்டிப்பா உங்க கூட நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு பையனுடைய கனவு என்னன்றது. அதன் வகையில என் கனவு இங்கதான் இருக்குனால என்னால அப்படியே விட்டு போக முடியாது. ஸோ முக்கியமா நான் வந்து ஒரு சூப்பரிங் கமாண்டரா மாறணும். நான் சொல்ல வந்தது அதுதான், நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இவரு பெரிய குண்டா தூக்கி போற குவீனுக்கு. குவீன் இதை கேட்டுட்டு என்னடா சொல்ற, சுப்ரீம் கமாண்டரா? உண்மையிலே சொல்றேன், அந்த சுப்ரீம் கமாண்டர் ஆகணும்னா உனக்கு அதிகப்படியான கேப்பபிலிட்டி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்னுடைய பவரை பயன்படுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்னு அந்த ஒரு போஸ்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த ஐடியா பிடிக்கலன்னா விட்டுருங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு தயாரா இருக்கேன். வேற யாராச்சும் கூட அந்த போஸ்டிங்க்கு போட்டு இந்த சண்டையில இறங்கி சண்டை போடுங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், எக்காரணத்து கொண்டும் நீங்க அந்த போர்க்களத்துக்கு மட்டும் போயிடாதீங்க குவீன். ஏன்னா போனீங்கன்னா கண்டிப்பா அங்க இறந்துடுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட யார் போனாலும் அவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய படையோட தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை மொத்தமா மாத்தணும்னா எனக்கு ராயல் ஷிப்பும் வேணும். என்னடா கேக்குற? அது எப்படி அவனுக்கு தெரியும்? இங்க பாருங்க, அது நம்ம கிண்டத்துடைய ட்ரம்ப் கார்டு. அதை பயன்படுத்தினா எப்படியாப்பட்ட ஆர்மியவும் ஓரளவுக்கு தனியால சமாளிக்க முடியும். அது எனக்கு வேணும். உங்களால முடிஞ்சா அதை எனக்கு பண்ண முடியுமா? அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லடா. அது ஒரு லாஸ்ட் ஐட்டம். அது எப்படி நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரது? எனக்கு அது தேவை. நீங்க நினைச்சா எனக்கு அதை கொடுக்க முடியும். ஆனா எதுவா இருந்தாலும் கிங்கோடைய ஆணை இல்லாம நான் எதுவும் பெருசா பண்ண முடியாது. அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசிட்டு தான் எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்க முடியும். அதை மீறி பண்ணா பிரச்சனை பெருசாகும்டா. எனக்கு புரியுது மகாராணி. இருந்தாலும் நான் பிரின்ஸ் ஜூலியஸ் அண்ட் மரியாவை பயன்படுத்திக்கிறேன், மத்த எல்லாரையும் பயன்படுத்திக்கிறேன். அவங்க எல்லாரையும் ஒன்று திருத்தி நான் போய் போர்ல சண்டை போடுறேன். ஆனா அவளை இந்த இடத்துல பயந்து தானே இருக்கான். எங்க பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. ராயல் ஷிப்பை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா ஹீரோக்கு நல்லா தெரியும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஷைன்ட்னா நம்ம ஒலிவியா தான். அவகிட்ட இருக்கிற அந்த ஒரு பவர் இல்லாம இந்த ஒரு போர்ல ஹீரோவால அந்த ஷிப்பை பயன்படுத்தி கூட ஜெயிக்க முடியாது. சரி, உன்னால உண்மையிலே அவங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடியுமா? தோக்கடிக்க முடியும். ஆனா எனக்கு ராயல் ஷிப் வேணும். அதே மாதிரி சுப்ரீம் கமாண்டரா என்ன போடுங்க. ஆனா என்ன இருந்தாலும் அந்த ராயல் ஷிப் வேணும்னா மார்கிய சோழிய ஒத்துழைப்பும் சரி இதுல தேவைப்படுது. ஏன்னா பெரிய லெவலில் அவங்க கை கொத்திருக்காங்க நிறைய விஷயத்துல. அப்ப உங்களால இல்ல தலையிட்டு மாத்த முடியுமா? எதுனா எனக்கு புரிஞ்சுது. நான் முடிஞ்ச அளவுக்கு என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ண பாக்குறேன். இருந்தாலும் எனக்கு ப்ராமிஸ் பண்ண, நீ திரும்ப உயிரோட வருவேன். கண்டிப்பா நான் உங்களுக்காக வருவேன். இதை கேட்டு அவங்க வெக்கப்படுறாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் நம்மளால இந்த விஷயத்த ஒன்னா சேர்ந்தா சமாளிக்க முடியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, மத்த நைட்ஸும் சேர்ந்து எல்லாரும் உனக்கு லாயலா இருந்தா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பதான் போர்க்காலத்துல ஈஸியா உன்னால ஜெயிக்க முடியும். என்னது, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாமா? என்ன மீன் பண்றீங்க? அவங்க உடனே வைக்கப்பட்டுட்டு இல்ல இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நிறைய அட்வென்ச்சரிங், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை துணியை ஈர்க்கணுன்றதுக்காக பல பயிற்சிகளை பண்ணிருக்காங்க பிசிக்கலா. சோ எல்லாருமே போர்க்காலத்துக்கு தயாரா இருக்கிற ஒரு ஆளுங்க தான். ஆனா அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டணும். நீ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய பார்டர்ஸ்ல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயந்துட்டு திரும்பவும் கிண்டத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. இதனால பார்டர்ல தடுக்க வேண்டிய அவங்க இல்லாதனால ஈஸியா எனிமிஸ் இப்ப நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஹீரோவும் அந்த கிளம்பி இப்போ ஸ்கூலுக்கு வந்திருப்பான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நிலைமையில சில ஆட்களை மட்டும் நான் கூட வச்சுட்டு இருந்தா இந்த பேட்டில் என்னால ஜெயிக்க முடியாது. எனக்கு என்னுடைய நண்பர்கள் தேவைப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் உடைய பவர்னா என்னன்றது எனக்கு தெரியும். அதை நான் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ வார்த்தை விட்டுட்டு அங்க உள்ள போய் பார்த்தா அவன் நண்பர்கள் கிட்ட கேட்பான், வாங்கடா வார்ல போய் சண்டை போடுவானு. அவனுங்க டேய் முடியாதடா, வார்னாலே எங்களுக்கு பயம்டா, நாங்க ஏன்டா தேவையில்லாம போய் சாவணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதான் சொல்றாங்க, டேய் நோபல்ஸே நைட்ஸே ஆல்ரெடி போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம எதுக்கூட போய் தேவையில்லாம கஷ்டப்படணும். நம்மளாம் சாதாரண ஸ்டூடெண்ட்ப்பா, நம்மளாம் ஃபைட் பண்ணதுக்குலாம் தேவையில்லை. நமக்கெல்லாம் படிக்க தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தோம். ஆமா, எங்க ஃபேமிலியில என்ன கூப்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு, திரும்ப சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு என்ன நிலவரம்னே தெரியாம ஆளாளுக்கு இன்னும் ட்ரிப்புக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ, ஜை கம்யூனிட்டி நாய்களா, உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியலடா. நீங்க எல்லாருமே நோபல் வம்சாவளியை சேர்ந்தவனுக்கு தெரியுமா தெரியாதடா. அதை பத்திலாம் லியோன் யாரடா கவலைப்பட்டீங்க? அவனுக்கு உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நீ அரெஸ்ட் ஆயிட்ட, இப்போ ஒரு குற்றவாளின்ற நிலைமையில தான் உன்னை எல்லாரும் மதிப்பாங்க. கண்டிப்பா நம்மளுடைய கிங்டம் வந்து அந்த எனிமி கிங்டம் கிட்ட தோத்து போக தாண்ட போகுது. அவனுக்கு சொல்றதுலாம் உண்மைதான். இவன் எதுக்கு லூசு தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லியோனை போட்டு எல்லாரும் கலாய்க்கிறானுங்க. ஏய் முட்டாள்களா, இங்க பாருங்கடா, என்னுடைய ஷிப்பை ஷேல் பண்ற அந்த கான்ட்ராக்டை மறந்துட்டீங்களா? என்னுடைய ஷிப்பு உங்களுக்கு வேணாவா? மறந்துட்டீங்களாடா?
தான் என் ஷிப்பை நான் ஏலத்துக்கு விட்டேன். அதுவும் இல்லாம உங்களுடைய எந்த ஒரு ஷிப்பா இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலி ஃபேக்டரியில வந்து மெயின்டைன் பண்றதுக்காக நான் நிறைய சலுகை எல்லாம் கொடுத்தனே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அது எல்லாமே வேணும்னா கண்டிப்பா போர்ல வந்து எனக்கு கீழே நீங்க ஒரு நைட்டா இந்த போர்ல சண்டை போடணும். இதெல்லாம் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பும் கிடைக்காது, மேரேஜுக்கான ப்ரப்போசலும் கிடைக்காது. கடைசி வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சன்னியாசியா போயிட்டு சுடுகாட்டில் படுக்க வேண்டியதான். ஆனா வீர தீரமா நான் போயிட்டு அந்த வார்ல சண்டை போட்டேன்னா நான் எனக்கான இங்க ஒரு இரம் லிஸ்ட்லயே உருவாக்கிடுவேன். அப்புறம் நீங்க தோத்து போயிட்டு அவனுக்கிட்ட சரட்டானீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தையும் கிடைக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு. என் கூட சேர்ந்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய வருங்காலம் பின்னாடி இருக்கு. ஆனா என்னால தனியால சமாளிக்க முடியாம தோத்து போயிட்டேன்னா நீங்க எல்லாரும் அடிமைகளா அவனுக்கு மாறிடுவீங்க. நான் மட்டும் தப்பிச்சிடுவேன். ஆனா கவலைப்படாதீங்க, என் கூட இணைஞ்சுக்கன்னா கண்டிப்பா 100% நம்ம ஜெயிப்போம். என்ன நம்பங்கடா கம்முனாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறாங்க. இதை கேட்ட எல்லாரும் சாக்கானாலும் உடனே பார்த்தா எல்லாரும் ஹீரோ கிட்ட கடுப்பாயிட்டு கத்துறானுங்க. ஓகேடா எங்களுக்கும் அந்த மாதிரி எரம்ஸ்லாம் உருவாக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஹீரோ கிட்ட. நீ உண்மையிலே வில்லத்தனமான ஆள் தான்டா. ஹீரோவும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் வெறுப்பேத்தி வர வைக்கணும். அப்பதான் துடிப்பா வேலை செய்வானுங்க வரல. அதுக்கப்புறம் ஒலிவியா நம்ம ஆஞ்சியை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டு ஒலிவியா ஷாக் ஆவான். ஆஞ்சியும் நான் இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சுப்ரீம் கமாண்டரா மாறி கேள்விப்பட்டதே இல்லை. அப்பதான் பார்த்தா அங்க லூக் ஜான் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் பத்தி என்ன நினைச்சீங்க? அவருடைய பொசிஷன் வேற லெவலானது. அவருக்கு அவருடைய பார்ட்னரோட இணைஞ்சு ஒரு 20 ஷிப்ஸ் காம்பட் வாருக்காக யூஸ் பண்ணலாம். கிங்டமோடைய ஃபோர்ஸஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. டெம்பிளோடைய ஃபோர்ஸஸும் சரி இப்பதான் ரீசெண்டா அதுங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. தோத்து போய் திரும்ப வந்துட்டாங்க. நமக்கு இப்ப வேற வழியும் இல்ல, இருக்கிறத பயன்படுத்தி சண்டை போட வேண்டியதான். ஆஞ்சியும் இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் சில நோபல்ஸை பயன்படுத்தி மட்டும் உங்களால சண்டை போட முடியும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எல்லாம் உதவியே பண்ண மாட்டாங்க. இல்ல அது எல்லாத்தையுமே சம்மதிக்கிற வைக்கிறதுக்கு தான் நம்ம லியோன் மாஸ்டர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து வேலையை முடிச்சிருவாரு. ஆனா ஏன் இதெல்லாம் பண்றான்? எனக்கு தெரிஞ்சு லியோன் வந்து சண்டைக்கு போறான். அதனாலதான் அவனுடைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி மற்றவங்க எல்லாருமே கைடன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஒரு பவர் கேட்கறான். இந்த ஒரு விஷயத்துல நான் என்னுடைய அப்பா கிட்ட போய் உதவி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆஞ்சியும் சொல்ல. ஆனா பிரச்சனை எப்போ என்னுடைய ஃபேமிலிக்கு நான் பெரிய அசிங்கத்தை வர வச்சனும் அப்பவே டியூக்கோடைய டாக்டர்ன்ற முறையில என்ன அவங்க ஏத்துக்காம போயிட்டு ஒரு காமனரா தான் இதுக்கப்புறம் என்ன மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் லியோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு வகையில நான் அசிங்கப்பட்டாலாச்சும் பரவாயில்ல, ஆனா பண்ணியே தருவேன் அவனுக்கு உதவியா. லூக் ஜானும் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் லியோனை நம்புறேன். ஒலிவியா இதை கேட்டுட்டு ஆண்டி சொல்றது உண்மைதான், நான் என் பங்குக்கு என்ன பண்ண முடியும்ன்றத பார்த்து லியோனுக்கு உதவி பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் கூட்டமா மக்கள் பார்த்தா இப்ப ஷிப்ல கிளம்பி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றாங்க. கிண்டத்துல இருந்து சாதாரண பொது மக்கள் எல்லாருமே பாதிப்புக்குள்ள இருக்காங்க. ஏன்னா அவங்களால எத்தனை பேர் தான் அந்த இடத்துல கூட்டம் பார்க்க முடியும்? ஷிப்ல மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்க முடியாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு சில பேர் மட்டும் தான் கூட்டம் பார்க்க முடியும். ஸோ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்த்தா தான் பங்குக்கு அவர்கிட்ட இருக்கிற ஷிப் எல்லாத்திலுமே முதல்ல எடுத்துன உடனே பசங்களை தான் உள்ள அனுப்புறாரு. ஹீரோவும் அங்க வருவான். அப்பா என்ன லியோன் என்னாச்சு? அண்ணங்காரன் ஏய் லியோன் நீ நல்லா தாண்டா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். நான் இங்க வந்ததே உங்க எல்லாரையும் பார்க்க தான், நீங்க நல்லா இருக்கீங்களான்றது பார்க்க தான் வந்தேன். அப்போ உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இதை பார்த்தா அவர் சிஸ்டரும் டேய் நீ ஜெயில எல்லாம் இருந்து எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அவங்க என்ன ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, சூழ்நிலை ரொம்ப மோசமானதுன்றதுனால. அதுவும் இல்லாம என்ன வந்து குற்றவாளியா ஃப்ரேம் பண்ணி என் மேல பொய்யான பழி போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி வந்து ப்ரூஃப் எல்லாம் இருந்ததுனால அந்த எவிடன்ஸ் நான் கொடுத்துட்டேன். அதனால என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்த மாதிரி எனக்கு எதிராக இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் என்கிட்ட நிறைய நோபல்ஸ் வந்து நிறைய ரெக்வஸ்ட் வச்சாங்க. ஆனா யாருக்கூட எந்த டீலையும் நான் முடிக்கல. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டர் கூட இருக்கிற அந்த பட்லர் டமியும்னு பதுங்கிறான். ஸோ இதை கேட்டு அவங்க அப்பா அடி உண்மையில என்னடா ஆச்சு சொல்றான்ற மாதிரி கேட்கறாரு. அப்பா மிச்சத்தெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேன். ஸோ நடந்த உண்மைகளை ஹீரோ மூலியமா அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த செகண்டே பார்த்து இவனை போட்டு துவச்சி எடுக்கிறாரு. அப்பா எதுக்காக இப்படி பண்றீங்க? என்னுடைய பட்லர் மேலர் ஏதோ தப்பு பண்ணிருக்க மாட்டான். இந்த ஒரு துரோகிதமா என் பையனை ஜெயில மாட்ட வச்சு கொலை பண்ற லெவலுக்கு போனா உண்மையா சொல்றா ஏன்டா இப்படி பண்ண? இதை கேட்ட சிஸ்டரே சாக்காவா என்னது அவன் அப்படி பண்ணானா? ஸோ ஹீரோவுடைய அப்பா பண்ற வேலையெல்லாம் பார்த்து அந்த இடத்துல பார்த்தா அவங்களுடைய இன்னொரு ஒய்ஃப் வருவாங்க. டேய் பால்கோஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய ஷிப் தானே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்தி கிளம்பணுன்றது உனக்கு ஏன் இன்னும் தெரியல, எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆனா அவரு அதெல்லாம் கண்டுக்காம ஏன்டா இப்படி பண்ண, ரெடியாரு சாகிறதுக்கு? இல்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. வாயை மூடுறான்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரே ஒரு வெட்டு தான் தலையை வெட்டிடுவாரு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் வாயடிச்சு போய் ஹீரோவுடைய அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ இதனால வரைக்கும் பதுங்கி இருக்கிற ஆள் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய மாவீரன்றத எல்லாருக்கும் பயத்தை காமிச்சு நிரூபிக்கிறாரு. என் பையனை யார் எப்படி பண்ணாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி கதி தான். எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணி என் ஃபேமிலியில இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு என் ஃபேமிலி கூட எத்தனை நாள் இருந்திருக்கேன். ஹீரோவே ஷாக் ஆயிடுவான். அப்பா என்ன இந்த அளவுக்கு போயிட்டீங்க? அப்புறம் ரூட்டாட் இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கு ரெடியா இருந்துக்கோ, நம்ம போர்க்காலத்துக்கு போய் சண்டை போட போறோம். எங்க பாரு சோலா, உன்னுடைய பையன் கூட நீ ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் இத்தனை நாள் வாழ்ந்திருப்பேன். ஆனா இப்போ நிலைமை மோசமாயிடுச்சு. கிண்டத்துக்கு ஆதரவா நாங்க போர்ல சண்டை போட போறோம், கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் பார்த்தா இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்புறான். எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய கையை தொடுவேன், நீ ஒரு கீழ்த்தரமான நோபல் என் கையை தொடர்ற மாதிரி ஒரு பக்கம் பெத்த அப்பான்னு கூட பார்க்காம அப்படி கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த சோலாவும் இங்க பாருங்க எவ்வளவு தைரியம் தான் அவனை இந்த மாதிரிலாம் வற்புறுத்துவீங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீங்க எப்படி நினைக்கிறீங்க இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும்? என்ன பாரு இது என் பையனுக்கும் எனக்கும் இருக்கிற சண்டை, நீ இதுல தலையிடாத, நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். பேட்டில் என்னுடைய லியோனும் சண்டைக்கு தான் போறான். இது கேட்ட உடனே அவன் கடுப்பாயிட்டு என்ன நினைக்கிற, என்ன நினைச்சு நீ இதை பண்ணிட்டு இருக்க, என்ன ரூடாட்டு உன்னுடைய பையன் நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அவன் உடம்புக்குள்ள ஓடக்கூடிய ரத்தமோ டிஎன்ஏவோ ஒண்ணு கிடையாது, நீ ஒன்னும் அவனுடைய சொந்த அப்பா கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லுவா பாருங்க. இதை கேட்டு ஹீரோவுடைய அண்ணன் ஹீரோவும் ஷாக்காவும் இதெல்லாம் உண்மையான இல்ல நான் சும்மா போய் சொன்னேன். இதை தெரிஞ்சு அவங்க அப்பா ஓஹோ
இப்போ இவன் என் பையனே இல்லையா? இப்பதான் எனக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கு. இவ்வளவு நாள் என்ன அடிமைத்தனம் பண்ணணும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய பொய்யை போட்டு என் மேல இவ்வளவு விஷயத்த திணிச்சு பண்ண. குட் பை சோலா. இதுக்கப்புறம் நமக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. இல்ல ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. மேரேஜ் நமக்கு எப்பயோ டிவோர்ஸா மாறிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு உன் ஷிப்ல எங்களை கூட்டணும் போ, எங்களை விட்டு போயிடாது, இல்லைன்னா நாங்க இறந்துட்டோம்ன்ற மாதிரி அவங்க எல்லாரும் புலம்புறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் எனிமிஸ் எல்லாம் எங்க வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி லூக்ஜான் கிட்ட கேட்டுக்கிறான். இன்னும் 30 மணி நேரத்துல எப்படி இருந்தாலும் கேபிட்டல் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க சார். சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பேலஸ்க்கு வந்த பிறகு அங்க பார்த்தா மினிஸ்டர் பெர்னார்டு வருவாரு. அங்க மினிஸ்டர் என்ன வேக வேகமா ஓடி வரீங்க, என்ன விஷயம்? நீ கிளாரிக்ஸுக்கு பண்ண விஷயத்த நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமாகறேன். குயின் மெலியனை வந்து என்கிட்ட சொன்னாங்க என்ன நடந்துச்சுன்னு. ராயல் ஃபோர்ஸ் கூட உன்னால தனியால சமாளிக்க முடியாது, இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 ஷிப்பையாச்சும் உனக்கு நாங்க சப்போர்ட்டுக்காக அனுப்புறோம். பரவாயில்ல மினிஸ்டர், இதுவே போதும் எங்களுக்கு. அப்ப அந்த இடத்துல எத்து பார்க்க வரும். அவனுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஹீரோ யோசிக்கிறான், உன்னால அவங்களை சமாளிக்க முடியும் நினைக்கிறியாடா? என்னால சமாளிக்க முடியாது. ஆனா ஒலிவியாவுடைய பவரை பயன்படுத்தின அது கூடவே இந்த ஷிப்பையும் வச்சு கண்ட்ரோல் பண்ண ஒட்டுமொத்த வாரையும் முடிச்சிடலாம். சோ ஹீரோவை பார்த்து அவரு பெருமைப்படுறாரு. அப்புறம் பேட்டில் முடிஞ்ச பிறகு நீ என்னுடைய பொண்ணா இருக்கிற கிளாரிஸை எதுக்காக நீ கல்யாணம் பண்ணி கூடாது? நீங்களாம் சும்மா காமெடி பண்ணாதீங்க. ஆனா அவர் சீரியஸா பாப்பாரு. என்னடா உண்மையிலேயே ஒரு சீரியஸா கேட்கிறாரா? சரி ஓகே, இது வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஜெயிச்ச பிறகு இதெல்லாம் பேசிக்கலாம் அப்புறமா. அப்படி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். டெம்பிளோடைய தோல்வினால இப்போ பேலஸோடைய கஸ்டடியில தான் இருக்கேன். சோ அப்பதான் யோசிக்கிறான், அப்போ வந்துட்டாங்களே இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ போய் பார்த்த இடத்துல இவங்க எல்லாரும் கும்பலா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன வழக்கமா இல்லாத விட எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்ட மாதிரி இருக்கு. அப்பதான் பார்த்தா கெல்லும் அது என்ன நடந்துச்சுன்னா, மரியா வந்து தான் ஒரு ஷைன்ட் இல்லைன்ற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கன்ஃபியூஷன் ஆக்கிட்டான். அதனால அவளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இப்போ அவளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டெம்பிள் சார்பாவே அவளுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு நினைச்சு பேசிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒன்னும் காமெடி எல்லாம் கிடையாதுடா. ஷைண்டா இருந்தா ஒன்னும் பெரிய குற்றத்தெல்லாம் பண்ணலையே. அவளோட பண்ண ஏமாத்து வேலைக்காக பனிஷ்மெண்ட் எல்லாம் பின்னாடி கொடுக்க வேண்டியதான். அதுக்குன்னு நடக்கக்கூடிய போர்ல அதை பார்த்துட்டு அப்படியே கம்முனி இதயத்துல உட்காந்துட்டு இருந்தா ஜூலியஸும் டேய் கம்முனுரா லியோனே மரியா அவன் சொல்றதெல்லாம் நீ கவனிக்காத, நாங்க உங்க கூட இருக்கோம். ஆமா நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றானுங்க. இதை கேட்டு அவ கடுப்பாவரா. வாய மூடுங்கடா. மரியா என்ன பேசுறேன்? எல்லாரும் வாய மூடுங்கடா. நீங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனுங்கடா. உண்மையிலே நீங்க எல்லாம் ஐடாலா இருந்தாலும் நீங்க எல்லாம் பெரிய முட்டாள்கடா. முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா இத்தனலா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறான். ஓஹோ ஃபைனலா வந்து அவளுடைய உண்மையான ஃபேஸை இங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியே போங்கடா, அவங்க எல்லாரும் நான் வெறுக்கிறேன். சோ பக்கத்துல நிக்கிற அவளும் கேட்பா, லேடி மரியா ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்னும் ஆகாது, வாய மூடி, முதல்ல நீங்க வந்து வெளியே போ. ஆனா நீங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அந்த முறையில தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். யார் ஃப்ரெண்டு? நான் உனக்கு ஃப்ரெண்டு. உன்னை நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கினேன், அதுக்காக நான் ஃப்ரெண்டுன்ற ஒரு பொய்யை தான் சொன்னேன். இதை கேட்டு அவ மனசு உடஞ்சிருவான். நீ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல என்பிசி, எனக்கு யூஸ் ஆகிற என்பிசியா தான் நான் உன்னை பார்த்தேன், நம்ம ஒன்னும் நண்பர்கள் கிடையாதுன்னு சொல்ல லேடி மரியா அவ இன்னும் மனசு உடஞ்சு போயிடுவான். ஹீரோவும் பரவாயில்லையா, கரெக்டான டைமிங்ல உன்னுடைய மாஸ்க் கழட்டி காமிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சது, சரி வா கிளம்புவோம் போருக்கு. மரியா நீ போவாத அப்படின்ற மாதிரி கிரீஸ் சொல்ல அவனுக்கு ஒரு அடி. வாய முற முட்டாளு, நீ ஒன்னுக்கு உதவாத ஸ்வாட்ஸ்மேன், ஸ்வாட எப்படி பிடிக்கணும்னு கூட உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறான். சோ அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பார்த்து நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறா. ஒன்னுக்கு உதவாதவனுங்க, நீங்க எல்லாம் வாய் உதாரணா, அழகு இருக்குதே கண்டி அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது, என்ன நினைச்சிட்டா பண்றீங்க எல்லாம். ஜூலியஸுக்கும் ஒரு அடி. நீ முட்டாள்தனமான எக்ஸ் கிரவுன் பிரின்ஸ்டா, உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்மளுடைய பொறுப்பு எப்படியாப்பட்டதுன்னு தெரியாம நீ முடிச்சிட்டு இருக்கிறதுதான். போய் எனக்காக உன்னுடைய எல்லா விதமான ஸ்டேட்டஸையும் விட்டுட்டு வந்த பாரு, எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா நீ. உன் டைட்டில் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது எனக்கு தெரியாம இத்தனை நாள் சுத்திட்டு இருக்க. அதை வச்சுல நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கணும். நீ உண்மையிலே பெரிய முட்டாள்ரா, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டிலும். முக்கியமா இவன் எப்ப பார்த்தாலும் லொடலோட எதனா ஒண்ணு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான் முட்டாளு அப்படின்னு போற பாக்கல கெல்லிய ஒரு பக்கம் அடிக்கிறா. நீங்க எல்லாம் ஏன்டா என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்க, ஆனா இது ஒண்ணு எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கலடா, நீங்க எல்லாம் முட்டாளங்கடா, அவங்க எல்லாரும் வெறுக்கிறடான்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்படியே மன வளைச்சல அழுது அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் ஏண்டி இப்ப நீ ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல, முதல்ல நீ வாய முறை வெளியே போட இருந்து. நீ இங்க இருக்கிறதுனால தானே நான் உண்மையிலே இங்க ஹாப்பியா இல்லாம இருக்கேன். நீ ஒருத்தன் தானே என் சந்தோஷத்தை எடுக்கிறேன், என் ஹாப்பினஸ் திரும்ப எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணி அழுதுகிறான். அவ தேம்பி அழுதுட்டே இருக்கும்போது அங்க மேஜியும் ஒளிவியும் வருவாங்க. லியோன் நீ ரிலீஸ் ஆயிட்டியா, அதை நான் பார்க்க தான் வந்தோம். அங்க நடக்கிற சூழ்நிலையா பார்த்த பிறகு என்ன இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். நிறைய நடந்துச்சு நான் அப்பா சொல்றேன். மரியா பார்த்தா அப்படியே அங்க மயங்கிடுவா. எல்லாரும் இதை பார்த்த உடனே சாக்காவே பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கான். அந்த மன உளைச்சல்ல கொஞ்ச நேரம் கூட தூக்கமே எல்லாமே இருக்கா போல. ஹீரோவும் இங்க பாருங்க நான் அவகிட்ட பேசியாக்கணும், அதனால நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. சோ சின்ன பிளாஷ்பேக். அதுக்கப்புறம் மரியா யோசிச்சு பாக்குறான். அவ சின்ன வயசுல மழையில நினைச்சுட்டு அழுது உட்காந்துட்டு இருக்கான். நான் ஒரு பெரிய முட்டாள், கனவுகளை யோசிச்சு வாழ்றவன், என் வீட்டுக்கு எப்படி போகணும்னு கூட தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அழுதுட்டு இருக்கும் போதுதான் அங்க அவனுடைய பிரதர் வருவான். என் முட்டாளே எதுக்கு அழுதுட்டு இருக்கேன், வீட்டுக்கு கூட வரதுக்கு உனக்கு தெரியாதா, மழையில நினைச்சுக்கின்னு அழுதுட்டு இருக்கேன், அழுது புலம்பதுன்னு சொல்லிட்டு அவன் பிரதர் உப்பு மூட்டை தூக்கி நான் கிளம்புறான். எனக்கு நல்லா தெரியும் அதோடைய முடிவில் என் பிரதர் என்ன என் வீட்டுக்கு கூட்டு போனான். அவன் என்னதான் என்கிட்ட சில முறை கோபமா நடந்துக்கினாலும் எல்லாமே என் நல்லதுக்காக பண்ணுவான், எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் நடந்துப்பான். அவன் என்னதான் வந்து கொடுமையான மாதிரி பேசினாலும் அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என் பிரதர் இன்னத்துக்கு என் கூட இருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை. அவள் அழுதுட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாப்பா, எதுக்காக நான் என்னை விட்டு போனேன்னு. அப்ப பார்த்தா ஹீரோ இறந்துட்டான்ற செய்தியை வந்து இவ அப்ராட்ல இருந்து வந்த பிறகுதான் தெரியும். இவ அழுது புலம்பிட்டு இருக்கா. என் அண்ணன் என் கூட இருந்தாலும் எப்பவுமே என்ன பாதுகாப்பான், என்னை காப்பாத்துவான் அப்படின்னு இவ அழுதுக்குனே இப்ப யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் அவளை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். இவளை பார்த்தால என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல என்னுடைய சிஸ்டருடைய ஞாபகம் தான் வந்து. லுக்ஸானும் என்ன மாஸ்டர் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அவளை தூக்கின்னு லாயர்ஷிப்புக்கு போலாம்ல, முட்டாள்தனமா பேசுறான், அவளை இந்த நிலைமையில நான் எப்படி கூட்டு போறது, நீங்க உண்மையிலே கைண்டான பசங்க தான், வெளியில தான் என்ன வரப்பா நடந்துக்கிறீங்க, உன் மாஸ்டர் கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது தெரியாதடா முட்டாள் சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கா. அவ கண் முடிச்சிருவா. கண் முடிச்சு
பிரியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது, என் பிரதர் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னது உனக்குன்னு பிரதர் இருக்கானா? அவன் கண்டிப்பா ஒரு உனக்கு மேல பெரிய முட்டாள் பையனா இருப்பான், ஒன்னுக்கு உதவாதானா தான் இருப்பான். எவ்வளவு தேடி இந்த அண்ணனை பார்த்து இப்படி சொல்ல விடான்னு சொல்லிட்டு அவன் கொலை பண்ற லெவலுக்கு போயிடுவான். மாஸ்டர் என் லென்ஸ்ல போட்டு அடிக்கிற இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நீ ஒரு குப்பை, உன் அண்ணன் ஒரு பெரிய குப்பை. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் உன்னை விட பெட்டரான ஒரு சிஸ்டர் தான் எனக்கு இருந்தா தெரியுமா என் லைஃப்ல. பயமுறா, உங்க சிஸ்டரை விட நான் ரொம்ப நல்லவதான். அவள மாதிரியான ஒரு பீசஸ் எல்லாம் நான் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க? நீ ஒரு சுயநலவாதி. ஆனா அவ அப்படி கிடையாது. அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? உன்ன மாதிரி ஒன்னும் கிடையாது. நீ மத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிற செல்ஃபிஷ். உன்னை விட 100 மடங்கு பெட்டரானவ என் சிஸ்டர் தான் சொல்லிட்டு ஹீரோ அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். அவளும் மாதிரி பெரிய முட்டாலும் பொம்பளை சோக்கு பிடிச்சவனும் என் அண்ணன் கிடையாதுடா. உன்னை விட 100 மடங்கு பெட்டரானவன் அவன். என் அண்ணன் தொட்டு இதுங்க ரெண்டும் சண்டை போடுதுங்க. ஹீரோவும் எப்படியாப்பட்ட ஆளா வேணா எவனா இருக்கட்டும், இருந்தாலும் இந்த உலகத்துல நீ எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஸ்பாட் எடுத்த எனக்கு புரியல. திரும்பி அதே கேட்கற முட்டாளே, நான் தான் சொன்னேன் எனக்கு சந்தோஷமான விஷயத்தை தான் நான் பண்ணுவேன். நீ பெரிய பைத்தியக்காரடி. உனக்கு தெரியுமா தெரியாதா இந்த ஒரு கேமை முடிக்கணும்னா இந்த இதுல ஃபைனல் பாஸா இருக்கிறத தோக்கடிக்க நமக்கு ஒலிவியாவுடைய பவர் தேவை. உனக்கு புரியுமா புரியாதது? எனக்கு அதை பத்தில தெரியாதா குப்பை. அப்ப நீ கூட இந்த கேமை வந்து முடிக்கலையா? என் பிரதருக்காக தான் நான் இந்த கேமை விளையாடுனேன், ஆனா அவன் இறந்துட்டான். ஹீரோவா தான் சொல்றேன். நான் இந்த கேமை விளையாடும் போது செக் பண்ணேன், அவன் கடைசியா சேவ் பண்ணி வச்ச இடத்துல இருந்து ஆரம்பிச்சேன். நான் ஃபைனல் கட் சீன் வரைக்கும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். சோ ஹீரோக்கு அப்பதான் தெரியுது, ஓஹோ இந்த ஸ்பாட்டை எடுக்கணுன்றதுக்காக அவ அப்பவே நிறைய விதமான ரிவர்ஸ் ஏரம் பத்தின நாலேஜ் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா. அப்பனா நீ சொல்ல வரதை பார்க்கும்போது தெரியுது உன்னுடைய பிரதர் உனக்காக இந்த கேமை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டானே. ஆமா உந்தின கதை. எனக்கு என் சிஸ்டர் தான் கேட்டான், அவ இந்த கேமை முடிக்க சொன்னா என்கிட்ட. ஆனா இந்த கேமை நான் விளையாடி பார்த்த வரைக்கும் என்னால முடிக்கவே முடியல. ஆனா ஒரு நிமிஷம் அப்பதான் 2 பேருக்கும் புரியுது, அவ சொன்னது என்னவோ தன்னுடைய பிரதர் பத்தி, அந்த பிரதர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஹீரோ பத்தி தான் இருக்கு. அப்புறம் ஹீரோ சொல்லக்கூடிய எல்லாமே அவன் சிஸ்டர் பத்தி, அவன் சிஸ்டரை பார்த்தா இவ சொல்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. அப்பதான் ஒருத்தர மாதிரி ஒருத்தருக்கு புரியுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா கேம்குள்ள பூந்துட்டு இருக்காங்க. இவ அதை உணர்ந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அண்ணன் இங்கதான் இருக்கான், ஏய் கிட்ட வராதடி, நான் அவனும் பிரதர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புறான். கத்தி தூக்கி போட்டு அடிக்கிறான் பாருங்க. அதோட இந்த எபிசோட வேற லெவலா முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தோம்னு நம்புறேன். பிடிச்சவங்க லைக் போடுங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.